புதிய புதிய திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு சரி பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு. சரி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு போரா போகுதியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை புதுசு புதுசாக ட்விட்டு உங்களுக்குலாம் வச்சிருக்கோம் ட்விஸ்ட்டு. அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் புதிய கட்சி ஒன்று தோன்ற போகிறது. அவர் தோற்றுவிக்க போகிறார். மக்கள் சக்தி கழகம் அப்படியாக இருக்கும் என்று எல்லாம் யூகிக்கப்படுகிறது. அது எப்படி அந்த கட்சி வரப்போகுது, அதற்கு பின்னாடி யார் யார் இருக்கிறா, இந்த கட்சி தொடங்கும் திட்டம் அந்த மனுஷனுக்கு எப்பயிலிருந்து இருக்கு அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு பாஜக திமுகவுடன் ஒரு தொடர்பில் இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல நியூஸ் சேனல் இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. வட இந்திய சேனல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிரேக் பண்ணி தற்பொழுது தமிழகத்தில் புகைய ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக பாஜக திமுகவுடைய சப்போர்ட்டை இப்போ கேட்குது அப்படின்னு இருக்குல்ல, அதை முழுசா டீட்டெயில் கொண்டு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய சப்போர்ட்டருமான மதுரையை சார்ந்த மனோஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் எக்ஸ் வலைதளங்கள் ரெடிட் வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு ஆல்டர்னேட்டிவா மியூஸ் அப்படின்ற ஒரு வலைதளங்களை ஒன்று தொடங்கி இருக்கிறார். இங்க எப்படி டிவிகே டிஎம்கே பிஜேபின்ற ரெண்டு பெரிய பிம்பங்களை அடிச்சு துவம்சம் பண்ணுச்சு, அதே மாதிரி அங்க நம்மளுடைய மியூஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பார்த்து இந்த ரெடிட் எக்ஸ் வலைதளங்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ் அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும். நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய ஏங் தாத்தா இனிமேல் யூடியூப்பு ட்விட்டரு அது மட்டும் இல்லாமல் மியூஸ் அப்படின்ற அந்த வலைதளங்களையும் நம்ம களமாடுவோம். அதுபோக அந்த மியூஸ் அப்படின்ற அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை எங்கே போடணும்னு தெரியல, ஆனால் அங்கே பூஸ்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணாலே இந்த போஸ்ட்டை எங்கே போடணும்ட்டு அந்த மியூஸ் அப்ளிகேஷனே அதில் கொண்டு போட்டுரும். கேட்டகரி வைஸாக பிரிச்சிடும். அதாவது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போடுறீங்களா, அது பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோடய வந்துடும். நீங்கள் வந்து ஒரு சினிமா சம்மந்தமாக போடுறீங்கன்னா சினிமா சம்பந்தமான அந்த கண்டென்ட் வழியாக அது கொண்டு கொடுத்துரும். நம்முடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய ஆதரவான அந்த மனோஜ் இளைஞர் உருவாக்குற அந்த மியூஸ் அப்ளிகேஷனுக்கு உங்களுடைய மேன்மையான தாழ்மையான ஆதரவுகளை கொடுக்கணுமோ கேட்டுக்கொள்கிறோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல, மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, தற்போது வந்து ராஜ்யசபாவில் ஒரு எம்பி ஒரு தொகுதி ஒன்று காலியா இருக்கு. அந்த தொகுதி யாருடைய தொகுதினா CV சண்முகம் இருக்கிறார்ல, அவர் இப்போ மயிலம் தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார், எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டார். அதனால அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ அந்த எம்பி தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது. அதேமா வர 18ஆம் தேதி நினைக்கிறேன், வர 18ஆம் தேதி இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலில் தாவேகாவின் சார்பாக ஒரு ஆள் நிப்பாட்ட போறாங்க. ஏன்னுட்டா அதிக எம்எல்ஏக்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா தாவேகா யாரை நிப்பாட்டுறாங்களோ அவங்க வெற்றி பெற்று ஒரு தாவேகாவின் முதல் எம்பி, ராஜ்யசபா எம்பி எங்க போறார், நாடாளுமன்றத்துக்கு போக போகிறார். இதுல என்ன பிரச்சனைனா, தலைவர் விஜய் அவர்கள் வர 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எம்எல்ஏக்கள்லாம் கூடி முடிவெடுத்து ஓட்டு போடுவாங்க. இது வந்து லோக்சபா கிடையாது. லோக்சபானா ஒரு எம்பி வந்து எல்லா மக்களும் போய் அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது ராஜ்யசபாங்கிறது எம்எல்ஏக்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அதுல தலைவர் விஜய் அவர்கள் யாரை போட போறாங்க, நம்ம கட்சியில இருந்து ஒரு ஆளை போட போறாங்களா, இல்லை கூட்டணி கட்சிக்கு விசிகாவுக்கு பல பேரங்கள் பேசப்பட்டது. உங்களுக்கு பேரம் என்றால் உங்களுக்கு இந்த தொகுதி தரேன், உங்களுக்கு அந்த தொகுதி தரேன் அப்பெல்லாம் பேசப்பட்டது. அது மாதிரி தருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய கருத்துப்படி முதல் எம்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நம்மளுடைய ஆட்கள் அனுப்புறதான் பெட்டரா இருக்கும். தாவேகாவிலேருந்து ஒரு ஆளை அனுப்புறதான் பெட்டரா இருக்கும். சில பேர் கூட கேட்டிருந்தாங்க, அந்த லயோலா மணி, ஆனந்த் அஜித், அதுக்கு பிறகு நம்மளுடைய பாய் இருக்கிற அப்படியே ராவுத்தர் பாய், அதுக்கு பிறகு நாஞ்சில் சம்பத், இது மாதிரி ஆட்கள் வெளியில வரவே இல்லையே, வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவங்களை காணுமே, ஏன்னா மறந்துட்டா தாவேகா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அதாவது தாவேகாவோட நியூஸ் ரிப்போர்ட்லாம் இருக்காங்க, தாவேகாவுக்கு பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள், அவர்களை வந்து தாவேகா கொஞ்சம் பண்ணி அமைதியா இருங்க அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அந்த நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எம்பி போஸ்ட் கண்டிப்பா அவங்க தேர்தல் அனுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்ல, அதுவாக கூட இருக்கலாம். நியமன எம்பிகளாக ராஜ்ய எம்பியாக கூட இருக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கிறாப்ல, அது மாதிரி நம்மளோட லயோலா மணி, அது மாதிரியான இந்த செய்தி தொடர்பாளர் யாராக இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்க போகின்றன. அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் ஒரு எம்பியானா என்னென்ன செய்யணும், அங்கே எப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு ஹிந்தி வரைக்கும் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தற்பொழுது அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு நபர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தார், ஒரு அண்ணா ஒருத்தர், என்ன ஆச்சு அவங்க ஏன் வரலன்னு. இப்போ அவங்களாம் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க. வர 18ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த இடைத்தேர்தலில், ராஜ்யசபா இடைத்தேர்தலில் யாரை நிப்பாட்ட போறாங்க, யார் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆவலாக இருக்கு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குகிறார் அப்படின்ற நியூஸ் எல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
அந்த எண்ணம் அவருக்கு எப்போ இருந்து வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சொல்லப்போனால் 2024 இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவர் தொடங்க போறார். அவர் வந்து பாஜகவோட கை மீறி போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது எப்போ உச்சகட்டத்தை அடைஞ்சதுன்னா, அதாவது கடந்த போன வருஷம் 2025 அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. யாருன்னா நம்மளுடைய அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன பேசப்படுதுன்னா, எடப்பாடியின் தரப்பாக அண்ணாமலையை அந்த போஸ்டிங்ல வைக்கவே கூடாது. அவர் என்ன ஏற்கனவே கடுமையாக திட்டார், தற்கூரியெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் வச்சிங்கன்னா அவர் ஏதாச்சும் கழகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், அதனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக அதுக்கு சம்மதிச்சு அவரை தூக்கிட்டு, அதற்கு பிறகு அண்ணாமலை பல வேலையை பார்த்துட்டு முசாரி வேலையை அப்பயிலேருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்களே. போயிட்டே இருக்கும்போது திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு வரட்டி போயிட்டாப்புல. இப்போ எலெக்ஷன் அந்த பீக்கில் இருக்கிற டைம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதே மாதிரி இருந்தார். இதற்கு மிக முக்கிய காரணம், அதுக்கு பின்னூட்டமாக நம்ம பார்த்தீங்கன்னா, எதற்காக அந்த எடப்பாடி அவர்களுக்கும் நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து கூட்டணி வைக்க வேண்டியது, ரெண்டுமே கூட்டணி வைக்க வேண்டியது இவர் தான் கெடுத்து விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, பாஜக இல்லை இப்போ நம்ம 11% ஓட் பர்சன்டேஜில் இருக்கிறோம், நம்ம மட்டும் தனியாக நின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 எம்பிக்களை தனியாக நின்று நம்ம எல்லாரும் மேலே ஜெயிச்சு காமிக்க முடியும் அப்படின்னு யார் எங்கே மத்திய அரசு கிட்ட சொல்லி தனியாகவே நின்னார். அப்போ தான் அட்டாக் அதிகமாக இருந்துச்சு. அப்போ தோற்று போயிட்டாருங்கவும் அங்கே மேலிடத்துல இருந்து இவருக்கு அதிகப்படியான பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் சொல்லி தானே நின்னோம், இன்னைக்கு நம்ம அதிமுக நம்மள ஒன்றா நின்றுச்சுன்னா எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதியில் நம்ம அடிச்சிருக்கலாம், உங்களால் தான் போயிட்டு ஒரு நன்மதிப்பை இழந்தா. இருந்த போதிலும் அங்க மோடிக்கும் நம்முடைய அண்ணாமலைக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதற்கு பிறகு இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நான் தனியா போறேன்னு ஒரு தனியா ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சார். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, மத்திய அரசு இடி மூலமா லாக் பண்ணி நம்ம அண்ணாமலை இருக்கிறாங்கல்ல அவங்க ஒய்ஃபோட அண்ணனை இடி லாக் பண்ணிச்சு. அகிலா இருக்காங்களா, அகிலாவோட அதாவது அண்ணாமலை ஒய்ஃப் அகிலா அவங்களுடைய அண்ணனை லாக் பண்ணி இடி வச்சிருந்துச்சு. பல கேஸ்ல நீங்க சட்டவிரோதமா சொத்து சேர்த்து லாக் பண்ணி வச்சு. அதுக்கு பிறகு அண்ணாமலையால மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் ஏற்கனவே இலங்கையில கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருக்க பிரச்சனை இருக்கு, அவர் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இடம் வாங்கி போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எங்க பார்த்தாலும் மத்திய அரசு லாக் பண்ணி வச்சிருக்கு. எங்கேயும் எஸ்கேப் ஆகி ஓட முடியாது அப்படிங்கிறத லாக் பண்ணி வச்சிருந்துச்சு. தற்பொழுது அதையும் மீறி அவர் ஒரு தனி கட்சியை தொடங்க போகிறார். நேற்றைய தினம் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறார். இதை அப்படியே நிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய் பார்க்கணும். அந்த பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா, அவர் 2020க்கு முன்னாடி வரைக்கும் கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்பொழுது அவர் வந்து ஒரு துடிப்பான இளைஞர், அவர் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபி பேசிக்கிட்டு தாங்க. அப்பொழுதுதான் ஒரு புதுசாக ஒரு வயசான ஆள், புண்ணியமத்த ஆளு, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் வச்சுக்கிட்டுங்களேன், அந்த மனுஷன் நான் கட்சி தொடங்க போகிறேன். கட்சி தொடங்க போகிறது நிச்சயம், ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எனக்கு மிமிக்ரியெல்லாம் வராது, சரி விடுங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, இதே மாதிரி நான் கட்சி தொடங்க போகிறேன். அவர் இன்னும் ஒரு ப்ரொபகண்டாவாக வச்சார். அதாவது ஆட்சியை வேற ஆள் நடத்துவார், அவர் ஒரு தமிழாக தான் இருப்பார், ஆனால் கட்சியை ஏன் பொறுப்பில் இருக்கு. நான் தொடங்க போகிற அந்த கட்சி தலைவர் நான் தான், ஆனால் ஆட்சி நடத்த போகிறது ஒரு தமிழர் அப்படின்னு சொன்னார். அது யாரை மனசு வச்சு சொன்னார்னா, அண்ணாமலை வச்சு சொன்னார். அண்ணாமலை கிட்ட போயிட்டு பல வாட்டி என்னன்னா பெங்களூரில் மீட்டிங் நடந்துச்சு. ரஜினி நேரடியாக போய் பேசி, நீங்கள் தான் எங்களுடைய கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் தான், நீங்கள் அரசியலுக்கு வாங்கங்க. அவருக்கு ஒரு உத்வேகம் இருந்துச்சு. வந்துட்டாப்புல. வந்தது பிறகு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை நான் கட்சி தொடங்கலை, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, கொரோனா காலம், என்னோட தொண்டர்கள் நலன் கருதி நான் தொடங்கலை அப்படி இப்படின்னு உருட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டாருவீங்க. அப்புறம் அதுக்கு பேர் என்ன பண்ணுறது, மறுபடியும் பிஜேபி அந்த அண்ணாமலைன்ற குழந்தையை தத்தெடுக்க முதல்ல அந்த பசுமை விகடனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கும், ஆட்டுக்குட்டி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாருப்பீங்களே, அந்த ஃபோட்டோ மூலமாக தான் அவர் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சு. அதற்கு பிறகு இப்படி வந்தது. தற்பொழுது ரஜினி அவர்கள் அண்ணாமலையை கைவிட்டு விட்டார். நான் நீ அரசியலுக்கு நான் வரேன்னு சொல்லி நீங்கள் கொண்டு நீங்கள் ஒன்றுமே டக்குன்னு போயிட்டீங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, அண்ணாமலை துவக்க இருக்கிற கட்சிக்கு ரஜினி மிக பக்கபலமாக அவர் இந்த கட்சியில் அவருடைய ரஜினியோட ரசிகர்களை இந்த கட்சிக்கு தார வார்க்க போகிறார். நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி, இந்த கொள்கைகள் எப்படி இருக்கும்? அண்ணாமலை கட்சியை தொடங்குறாருன்னா அது எப்படியான கொள்கையாக இருக்கும்? அவர் திராவிட கொள்கைக்கு ஆப்போசிட்டான ஆளு. தமிழ் தேசிய கொள்கைக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழ் தேசிய கொள்கை ஆல்ரெடி நம்ம சீமானா அதை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புதுசாக ஒரு கடை போட முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் திராவிட கொள்கையும் இல்லாத தமிழ் தேசிய கொள்கையும் இல்லாத மூன்றாவது ஒரு கொள்கை என்ன கொள்கை? ஏற்கனவே பிஜேபி சித்தாந்தம் ஒரு கொள்கை இருக்கு, நீங்க பிஜேபி இல்லைன்னா அது என்ன கொள்கையா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்து மக்கள் சக்தி கழகம்னு ஒரு மேபி அப்படி ஒரு கழகத்தை தோன்றுனா இது பிஜேபியோடைய ப்ராக்சியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை என்ற ஒரு நபர் பிஜேபியோட ப்ராக்சியா தான் நமக்கு தெரியும். அண்ணாமலைங்கிற யாரு? RSS. இதற்கு முன்னாடி மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, இந்த டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மும்மொழி கொள்கை எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறது நம்ம அண்ணாமலையா இருக்கும். இப்போ திடீர்னு என்ன சொல்றாரு, நேற்றுக்கு இந்த CBSE ஸ்கூல்ல 9th ஸ்டூடெண்ட் வரைக்கும் இந்த ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொன்னதை முதல் முறை அவர் போய் எதுக்குறாரு. இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க, இது தமிழகம் அப்படி இப்படி புதுசா உருட்டவும், ஆகா இந்த மனுஷன் புதுசா பிளான் போடுறாரு அப்படின்றாரு. அண்ணாமலை தொடங்க இருக்கிற கட்சி பிஜேபியோட ஒரு ப்ராக்சி.
அது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிஜேபி என்ன நினைக்கும், தமிழகத்தில் இதுக்கு பிறகு நம்ம கால் ஒன்றும் முடியாது, விஜய் வந்துட்டாப்ல, இப்போ இருந்த ஒரே ஒரு சீட்டு ஊட்டியில் ஒரு சீட்டை கொடுத்து தொலைச்சி விட்டீங்க, இல்லைன்னா அதே அடித்து தொலைச்சி விட்டுருக்கலாம், யாருமே இல்லாத மாதிரி. அப்படி வந்ததுனால தற்பொழுது வந்து பிஜேபியால் இங்கே கால் ஊன முடியாது. இது பிஜேபிக்கான தளம் கிடையாது, தமிழ்நாடுங்கிறது பிஜேபிக்கான தளம் கிடையாது. அது அங்கே நம்மளுடைய ஆள் வேற ஒரு உருவத்தில் அங்கே கொண்டாந்து வைக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணியிருக்கு. அதன் விளைவாக தான் பிஜேபியோட சப்போர்ட்டோட தான் இன்னைக்கு அவர் வந்து கட்சி தொடங்க இருக்கிறார். வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் அவர் என்ன கொள்கையை வைக்கிறார். ஏன்னு கேட்டால் அண்ணாமலைக்குன்னு சில பர்சனாலிட்டி இருக்குது, சில கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஒரு அரசியலை ஆக்ரோஷமான அரசியலாக அட்டாக் அரசியலாம் பண்ணுவார். பிஜேபி அதாவது திமுக ஆட்சி காலத்தில் வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டதே யாருன்னா அண்ணாமலை. அவர் ஒரு மேட்டரை போட்டு உடைச்சாருன்னா செதற அடிச்சிடுவார், பரவும் அந்த அளவுக்கு. அதனால தான் அவர் நிறைய இளைஞர் கூட்டத்தை அவர் கவர்ந்தார். தற்பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வந்தார்னா அவர் அட்டாக் பண்ணுற முதல் ஆளை யாராக்குன்னா விஜய். ஏன்டா ஒரு பெரிய ஆள் அடிச்சாரு, அவர் பெரிய ஆள் ஆகலாம். அதே ஸ்ட்ராட்டஜி தானே தலைவர் விஜய் அவர்கள். திமுக அடித்தாண்ட நாம் பெரிய ஆள், நீங்க பெரிய ஆள் ஆகிட்டாப்ல. அதே மாதிரி அவர் ஆளுங்கட்சி அடிக்கணும்னு அதை தான் பண்ணுவார். வரட்டும், அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறார், எப்படி அரசியல் செய்கிறான்னு பார்ப்போம். நம்ம இதுக்கு சும்மா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வேலை, ஒன்று அடிக்க தான்டா வேலை அப்படின்ட்டு அண்ணாமலை அடிக்கிறத 24 hours டியூட்டியா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். திமுக 4 அடி அடித்தா அண்ணாமலை போட்டு 2 அடி அடிக்க போகிறோம், அவ்வளோதானே. பார்ப்போம், வரட்டும். அதற்கு பிறகு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்குது பிஜேபியும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்களா. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து சம் சேனல்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியன் சேனல் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது சில திட்டங்களை பிஜேபி அங்கே வந்து அமல்படுத்த முடியலை நாடாளுமன்றத்தில். அது அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு காரணத்தினால ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன், அதற்கு பிறகு அந்த பெண்களுக்கு முன்னுரிமை 50% முன்னுரிமை, அதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிட்டு அதனால் செயல்படுத்த முடியலை. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. தற்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இன்னைக்கு அவங்க கூட இல்லை, இன்னைக்கு கூட்டணி கட்சிகளும் அவங்க கூட யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தற்போது பிஜேபி என்ன நினைக்குதுன்னா நம்மளுடைய திட்டங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன், அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்கு பிஜேபி கிட்ட. அப்படி ஒருவேளை நிறைவேறி விட்டால் 2029 எலெக்ஷன் வரும். அடுத்த 5 ஆண்டு 2031 தான் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும். விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2029 அடுத்த எலெக்ஷன் வந்துடும். அந்த வந்து மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இப்போ இன்னைக்கு என்னது கிடையாது. சொல்லப்போனால் சுதந்திரம் அடைஞ்சோம்ல, அப்போ வந்து ஒரு எலெக்ஷன்ஸில் 1952 நினைக்கிறேன், 52லேருந்து 67 வரைக்கும் அரியர் அண்ணா முதல்ல ஆட்சி பொறுப்பேற்றார்ல, அது வரைக்குமே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு. அங்கே வேற சில பிரச்சனைகளால் சில மாநிலங்களில் வந்து ஆட்சியை கவிழ்த்து விட்டுருவாங்க. அதனால பிரச்சனைகளால் அங்கங்கே மாறி போயிட்டு இப்போ வந்து சட்டமன்ற ஒரு தேர்தல் ஒரு டைமும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு டைமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பொருளாதார இழப்பு வருதுன்னா பொருளாதார இழப்பு வருது என்ற 2 எலெக்ஷன் ஒரே மாதிரி 2 எலெக்ஷன் நடக்கும்போது மொத்தம் ஒரு 7 லட்சம் கோடியோ என்னமோ நமக்கு வந்து செலவாகுது அப்படின்னு கடந்த முறை மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருந்தார். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டிஜிபி லெவல் கூடும். 0.1%, 1.07% சரி ஞாபகம் இல்லை, அத்தனை பர்சன்ட் நமக்கு ஜிடிபி நமக்கு கூடும் அப்படிலாம் தெரிவிச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இதை அவங்க செயல்முறைப்படுத்த பார்க்குறாங்க. இதுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மை இல்லாமல் உங்களால் அதாவது 50% மேலே இருக்கிற அந்த லோக்சபாவில் மொத்தம் ஒரு 545 எம்பிக்கள் இருக்காங்க. அதில் சரிபாதிக்கு மேலே இருந்தால் தான் அவங்களால அதை நடைமுறைப்படுத்த முடியாது. லோக்சபா சரி ராஜ்யசபா 2 எம்பிக்களுமே ஆதரவு கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தனியா விட்டாங்கல்ல, திமுக தனியா கிடக்கு, நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பிஜேபி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சவுக்கு சங்கர் ஒரு மேட்டர் ஒன்று பிரேக் பண்ணியிருந்தார். அதாவது ஹைதராபாத்தில் சில கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தால, ஒருவேளை அநேகமாக இந்த மேட்டர் தான் இருக்கும். இப்பொழுது நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க போயிடுவாங்க, அவங்களுடைய கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி ஒருவேளை 2029 ஒரு எலெக்ஷன் வந்தாலும், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும், அப்போ இந்த திமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துடுச்சு, அதிமுகவும் சேர்ந்துருச்சுன்னா அவங்க கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அப்போது தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த மிகப்பெரிய கட்சியாக நம்மளுடைய தாவேகா மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிற இன்னொரு விஷயம் எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு ப்ரோ, நீங்கள் எனக்கு பண்ணுற சரியில்லை. அதாவது அஜித்குமார் அவருடைய தாயார் அவர்கள் இறந்து போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆழ்ந்த இரங்கல். ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம அடுத்த வீடியோ போட நினைச்சா சில கண்டனால நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சு. அதற்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்தார். அப்பொழுது திரிஷாவும் கூட வந்திருந்தாங்க அப்படின்ற மேட்டரை நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது நிறைய பேர் கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, திரிஷா எதுக்கு அங்கே போகுது, திரிஷா எதுக்கு அங்கே போகுது, திரிஷா எதுக்கு பதவியேற்பு விழாவுக்கு போணுச்சு, திரிஷா எதுக்கு கல்யாண வீட்டுக்கு போணுச்சு, என்னையா திரிஷாவை கேள்வி கேட்குறீங்க? அழைச்சிட்டு போனால் விஜய் அவர்களை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்கள் அண்ணன் அவ்வளோ இதுவா?
இதே கேள்வியை விஜய் அவர்கள் எதுக்கு திரிஷாவை அழைச்சிட்டு போறாங்க? விஜய் அவர்கள் எதுக்கு கல்யாண வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க? கல்யாண வீட்டுல இருந்து சாவு வீடு வரைக்கும் எல்லா இடத்துலயும் பின்னடியே வருது. அது முதலமைச்சர் கான்வாய் வாகனத்திலே ஒரு நடிகை. அவ்வளவுதான். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் சிஎம், ஆனா திரிஷா இன்னும் நடிகை தானே. அவங்க வராங்க அப்படிங்கும் போது ஓட்டு போட்ட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதற்காக மாற்றம் தேடி ஓட்டு போட்டாங்கல்ல அந்த நபர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது அவருடைய பர்சனல் அப்படின்லாம் நம்ம கம்பு சுத்த முடியாதுல்ல. அது வெளிச்சத்துக்கு வந்துட்டுனா இது இன்னைக்கு இப்போ இது முதலமைச்சருக்கு இன்னும் எது நடந்தாலும் அது பர்சனல் கிடையாது. அவங்களுடைய டிவோர்ஸ் மேட்டர் இருக்கு பாருங்க, அது பர்சனல். கணவனுக்கும் மனைவிக்கு நடக்கிற ஒரு பர்சனல். ஆனால் விஜய் அவர்கள் எதை இந்த மக்களிடத்தில் அவருடைய தொண்டரிடத்தில் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார், அவர் ஒன்று கன்வே பண்ண விரும்புகிறார். அது நமக்கு புரியலை, சில பேருக்கு புரியலை தவிர அது கன்வே பண்ண விரும்புகிறார். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் அஃபேரில் இருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் ஒத்துக்கப்பட்டதா? அந்த காலத்தில் எப்போ திரிஷாவை முதல்ல கல்யாண வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது இல்லைங்க எங்க அண்ணா பண்ணவே மாட்டாருங்க, நீங்கள் தப்பு தப்பா சொல்றீங்க, எனக்கு அண்ணா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு இருப்பான். அது அவங்களோட பர்சனல், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் என்ன ஒழுங்கா அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆனால் தற்பொழுது விஜய் அவர்கள் எல்லா இடங்களையும் அங்கே அழைச்சிட்டு போகும்போது அவர் ஒரு மேட்டர் நம்மளுக்கு கன்வே பண்ண வரார். அவர் என்ன கன்வே பண்ண வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு கூட யோசிச்சிங்களேன். ஆனால் எனக்கு அந்த மேட்டர் தேவையே கிடையாது. நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன், நீங்கள் அதை வேணா கேட்டுக்கிறீங்களா? அதாவது 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குறார். 1977 ஆட்சியை பிடிச்சிடார். 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சி அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை சில இடங்கள்ல அழைச்சிட்டு வர்றார். அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருப்பார், எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஓரமா நிற்கும். அப்போ சில மீடியாக்கெல்லாம் போட்டோ எடுத்து இவங்க எதுக்கு இங்கே வராங்க, இவங்களுக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம், படத்தில் நடிச்சாங்கன்னா அவங்க அங்கே போக வேண்டியதானே அப்படிமா. திடீர்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு குமாரப்பாவா நினைக்கிறேன், அவங்களோட சன்னோட கல்யாண வீட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்திருந்தாங்க. சரி, இதுவங்க அரசியல் இருக்கிறாங்க, அவங்க சினிமா ப்ராப்ளம் எதுக்கு வராங்க அப்படின்னு சில பேருக்கு புரியல. திடீர்னு 1982 அதிகாரப்பூர்வமாக கட்சியில் நினைச்சிட்டாங்க. யாரு? நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவை கட்சியில் நினைச்சிட்டாரு. அப்போ எல்லாருக்குமே கோவம், கட்சிக்காரங்களுக்கே கோவம், மக்களுக்கு கோவம். என்ன எம்ஜிஆர் உங்களை நான் என்னமோ நினைச்சிருந்தேன், நீங்க கொண்டு அவங்களை கட்சியில் சேர்க்கறீங்களே, ஏன்டா அப்பயே முன்னுடுக்கப்பட்டது ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் கிசுகிசுக்கப்பட்டதில்ல. இது மக்களும் கோவம் அடைஞ்சிட்டாங்க, தொண்டர்களும் கோவம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன பண்றது? ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்று கொடுத்தாங்க. முதல் கூட்டம் ஏதோ ஒரு காலேஜில் நினைக்கிறேன். அப்பொழுது பெண்ணின் பெருமை அப்படின்ற ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அது ஜெயலலிதா அவருடைய தலைமையில் நடத்துறாங்க. அப்போ கட்சியிலே அடைஞ்சாச்சு. சரி, அங்க உள்ள மாவட்ட செயலாளர்கள் அங்க போவாங்கல்ல, அவங்க தலைமையில நடக்குதுன்னா மாவட்ட செயலாளர் யாரும் போகல. அது ஒரு சினிமாக்காரி பொம்பளை, அதை கொண்டா வச்சிருக்கானா. எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக ஜெயலலிதா அப்படின்லாம் போக மாட்டேன், அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது, அது யாரு இது அப்படின்ட்டு யாரும் போகல. ஆனா ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றது, மக்கள் கூட்டம் வெள்ளத்துல போகும். அப்போ மாவட்ட செயலர் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளோ கூட்டம் வருதாப்பான்ட்டு மம்மி அவங்களும் போய் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் நினைச்சாங்க, மக்கள் நினைச்சாங்க, அதிமுகவுடைய தொண்டர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காதல்ல, எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது, அவர் ஒரு தொகுதியில் நிப்பாட்ட வைப்பார், எப்படி ஜெயலலிதா ஒரு தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பார்ல, அதுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். நான் எதுக்கு ஓட்டு போடணும், நான் எம்ஜிஆர் அவர்கள் நின்னா ஓட்டு போடுவேன், ஜெயலலிதா நாங்கள் ஓட்டு போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, 1983 ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டார். ராஜ்யசபா எம்பிக்கு எந்த மக்களும் ஓட்டு போட தேவையில்லை, அவர் சொல்ற எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாலே ராஜ்யசபா எம்பி ஆயிடலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப கிளவரா ராஜ்யசபா எம்பி கொடுத்து அங்கே போயிட்டு அந்த அம்மா ரொம்ப போல்டா, அப்போது எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் பிஜேபிலாம் விட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையும் பரவணுச்சு, மக்களுக்கு பிடிச்சி போணுச்சு, பொசுக்குன்னு இங்கே வந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த 1984 இறந்து போனார். கட்சி பிளவுபட்டது. ஜெயலலிதா தலைமையில் டக்குன்னு மறுபடியும் எல்லாம் ஒன்று கூடாங்க அதிமுக. இன்னைக்கு அதிமுக என்றாலே ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மா என்ற பெயர் சுட்டி இன்னைக்கு வந்திருக்குல்ல. ஒருவேளை அதே மாதிரி நரேட்டிவை விஜய் அவர்கள் செட் பண்ண விரும்புகிறாரோன்னு எனக்கு தோணுது. என் மனசில் தோணுது, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சில பேர் இன்னும் எங்கள் அண்ணா அப்பெல்லாம் பண்ண மாட்டார், ஒரு ஃப்ரெண்டாக அடிச்சுக்கல என்னங்க வந்துட்டு அப்படின்னு முதலமைச்சர் வாகனத்தில் அழைச்சிட்டு போவீங்க. எல்லாருக்கும் தோணும்ல, இப்போ விஜய் அவர்களுக்கு தோணும்ல. நீங்க ஒரு அஃபேர்ல இருந்தா தனியா அந்த நீலாங்கரை வீட்டில் நீங்க அஃபேர்ல இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அதான் தெரிஞ்சு போச்சே. அதை எதுக்கு பொது இடங்களை கூப்பிட்டு வரணும்? அப்போ மீடியாக்கள் பார்க்குது, மக்கள் பார்க்குறாங்கன்னா அவருக்கு அது தோணாதா? அப்போ அவர் தோண வைக்கணும். அப்படிங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் சில விஷயங்களை உங்கள்கிட்ட இப்பொழுது மைண்ட் செட் பண்ண பார்க்குற இந்த மக்கள்கிட்ட நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படின்னு பார்க்குறார். அதன் விளைவாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஒருவேளை அரசியலுக்கு வருவாரா? வந்தால் தவறு கிடையாது, யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் இப்படி குறுக்கு வழி மூலம் வந்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள். அப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டுருங்க. யாரு கேள்வி கேட்கலாம் நானும் பார்க்குறேன். நம்ம விட்டு கொடுக்குற நிலைமை கூட வரலாயா, விட்டு கொடுக்குற நிலைமை கூட வரலாங்கிறா. தமிழகத்தில் ஒரு பெண் தலைமை சமீபத்தில் இல்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு பெண் தலைமை யார் இருக்கிறா தமிழகத்தில்? முசாரி பிரேமலா தான் இருக்கிறாங்க. அவங்க முதலமைச்சர் வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அவங்க வந்தால் என்ன தப்பு?
ஒரு அழகான பெண், ஒரு ஆளுமை மிக்க பெண் வருவதில் என்ன தப்புன்னு நான் எங் தாத்தாவை முட்டு கொடுக்கும் சூழ்நிலைகள் வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை இந்த கணத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.